மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யுங்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. எம்ஆர்பி செவிலியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மீனவர்கள் கைதை தடுக்க நடவடிக்கை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மருதமலை குடமுழக்கில் தமிழில் வேள்விகள், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கார் பந்தயம் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் திமுக ஆட்சியில் இல்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமின்றி மக்கள் அமைதியாகவும் இணக்கமாக வாழ்வதாகவும், இதனால் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நேர்மறையான சூழலை தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்து தவறான பிம்பத்தை உருவாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால்தான் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள், லாபிலிருந்து சட்டம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க காவலர்கள். அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை வீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபல் ஓடுகிறது. சில ஊடகங்கள், பத்திரிகைகள் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. எம்ஆர்பி செவிலியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு உள்ளதோ அதற்கேற்றவாறு காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் ரோட்டரி கிளப் இணைந்து உருவாக்கப்பட்ட புறக்காவல் நிலையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றுள்ளது எனவும், இதில் தினந்தோறும் 2000 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தெரிவித்தார். மேலும் தேசிய முதியோர் நல மருத்துவமனை இந்தியாவில் 2 இடத்தில் தான் உள்ளது என்றும், ஒன்று டெல்லி, இன்னொன்று சென்னை என பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த முதியோர் நல மருத்துவமனைகள் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகள் சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் என கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், எம்ஆர்பி செவிலியர் காலி பணியிடங்கள் எவ்வளவு உள்ளதோ அதற்கேற்றவாறு காலி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மருத்துவத்துறையில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என தெரிவித்துள்ளார். எவ்வளவு வேகன்சி வருதோ இந்த துறைக்கு மட்டும்தான் அது பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைப்பு. டிஆர்பிங்கிறது வெறும் ஆசிரியர் பணியிடங்களை மட்டுமே நிரப்புகிற ஒரு அமைப்பு. எம்ஆர்பிங்கிறது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட்டை மட்டுமே பார்க்குற ஒரு அமைப்பு. இந்த துறையில எவ்வளவு காலி பணியிடங்கள் உருவாகுதோ காலி பணியிடங்கள் உருவாக அவங்களோட அந்த துறையின் ரெக்வசேஷன் தருவாங்க. இப்போ ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர்களுக்கெல்லாம் போன வாரம் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த லிஸ்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்து கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இவ்வளவு பணியிடங்களுக்கு நாங்க பண்ண போறோம்னு இதுல சொல்ல முடியாது. காலி பணியிடங்கள் எவ்வளவு உருவாகுதோ உருவாகிற இடங்களை உடனுக்குடன் நிரப்புவதற்கு இந்த துறை, அந்த எம்ஆர்பி நிர்வாகம் பணியை மேற்கொள்ளும். இல்ல இதுல அது மாதிரி
அதாவது அது மற்ற துறைகள்ல இருந்து ரெகுலர் வேகன்சிஸ் இவ்வளவு வருங்கிற கணக்கு அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க அதை பண்ண முடியும். இதுல அப்படி இல்லை. ஒவ்வொரு துறையில எவ்வளவு வேகன்சி கிரியேட் ஆகுதோ அந்த வேகன்சிஸை ஃபில் பண்றதுக்குள்ள அறிவிப்புகள் விளம்பரப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியா வெளியிடப்படும். தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் அதிகளவில் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க அனைத்து தூதரக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படையினர் கடந்த 3 மாதங்களில் 11 வெவ்வேறு சம்பவங்களில் 147 மீனவர்கள் மற்றும் 19 படகுகளை சிறைப்பிடித்துள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த சில மாதங்களில் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டி மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யவும் தூதரக முயற்சிகளை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று கடிதத்தில் கூறியுள்ளார். மருதமலை கோயில் குடமுழக்கின் போது சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கோவை மருதமலை முருகன் கோயிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் குடமுழக்கின் போது தமிழில் மந்திரங்கள் ஓத அனுமதி கோரி உப்பிலிபாளையத்தை சேர்ந்த டி. சுரேஷ்பாபு என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அது குறித்த விசாரணையின் போது கோயில் குடமுழக்கில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழிலும் வேள்விகள் நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலுரையாற்றினார். எதிர்க்கட்சி தலைவரை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட சென்றதாக கூறும் எடப்பாடி வெவ்வேறு 3 கார்களில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் என விமர்சித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் விரைவில் அனைத்து மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்றபோது நான் சொன்னேன், இந்த விஷயத்தை கார் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் போட்டு கீழர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன். புதுச்சேரியில் FIR நகலுக்கு லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் போக்குவரத்து உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த சேதாரப்பட்டியில் நடந்த விபத்து ஒன்றில் பாதிக்கப்பட்ட நபர் வில்லியனூர் போக்குவரத்துக்கு காவல் நிலையத்தில் FIR நகல் கேட்டுள்ளார். இதற்கு போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பாஸ்கர் லஞ்சம் கேட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணை அடிப்படையில் லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டு போக்குவரத்து உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து காவல்துறை அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசின் ஊக்கத்தொகை மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவாக வளர்ச்சியடைந்துள்ளதாக மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்.
கோவையில் மேக் இன் இந்தியா தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஒசோடெக் நிறுவனத்தின் சார்பில் புதிய வாகனங்களின் அறிமுக விழா கோவை KPR கல்லூரியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மின்சார வாகனங்களை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஒசோடெக் நிறுவனத்தின் தலைவர் பரதன், KPR குழும நிறுவனங்களின் நிறுவனர் KP ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் ஊக்கத்தொகை, எரிபொருள் விலை உயர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூலம் மின்சார இருசக்கர வாகன சந்தை விரைவான வளர்ச்சியடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய ரக வாகனங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்க்கும் வகையில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்தார். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 34,000 நீங்க 84,000 வரைக்கும் பல ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து பல வகைகள் இருக்கு. அது ஒன்று எடை எடுத்துகிட்டு போகிறது 150 கிலோ இருந்து கிட்டத்தட்ட 300 கிலோ 295 கிலோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்ரி பேக்கப்பும் கூட வந்து ஹெவி சார்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பாதுகாப்பான வெஹிக்கிளாக நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, இதனுடைய கட்டுக்கோப்பு, அதனுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே முக்கியமானது அந்த பேட்டரியினுடைய அந்த பாதுகாப்பு. அது வந்து சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா பல வகைகள் இருக்குது. முதல்ல வந்து அதுக்கு அந்த எது மாதிரியான செல்லை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த செல்லை வச்சு எப்படி பேட்டரி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒவ்வொரு செல்லுடைய எதாவது ஆச்சுன்னா உடனே அது வந்து அதை தனிமைப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும், அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய IoT செயற்கை நுண்ணறிவு அது மாதிரிலாம் சேர்த்து ஒவ்வொரு வெஹிக்கிளையும் வந்து அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இதை தாண்டி பேட்டரியினுடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பல இடங்களில் பார்த்துருக்கு. ஒரு காலத்தில் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு அப்படின்னா கூட, பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் வரும்போது IC இன்ஜின் இருக்குதுன்னா, அந்த IC இன்ஜின் உருவாக்குறதுக்கு வந்து மிக உள்ளுக்குள்ள எரியும், அது இதாக இருக்கும். இருந்தாலும் கூட அதை வந்து உலோகத்தன்மை எப்படி கட்டுக்கோப்பாக அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறனால தான் நம்ம பாதுகாப்பாக அது போக முடியும், நம்மளால பாதுகாப்பாக போக முடியும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு வழக்கு மட்டும் நிலுவையில் உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறிய கருத்தில் உடன்பாடு இல்லை என்று முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மாநில ஆணைய தலைவர் முன்னாள் நீதிபதி தமிழ்வாணன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடம்பாக்கம், திருநெல்வேலியில் மாணவர்களுக்கு இழைக்கப்பட்டதை போன்ற வன்கொடுமை பிற இடங்களில் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஆதாயத்திற்காக தவறாக பயன்படுத்த நினைப்பவர்களிடம் காவல்துறையினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வின் போது ஆணைய துணைத் தலைவர் இமயம் அண்ணாமலை மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் உடனிருந்தனர். யாரெல்லாம் முன்னிருந்து சில நான் இப்போ சமீபத்தில் சொன்னேன், அந்த இதுக்கு நம்ம சென்னையில் கோடம்பாக்கத்தில் 2 பேர் இவங்க வந்து வன்கொடுமை பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக, அதுவும் +2 ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க 2 பண்ணிட்டாங்க. அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஹெட்மிஸ்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ரொம்ப உடனே அங்கே மாட்டி வேற ஒரு அந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் போரூரில் உள்ளவர் இங்கே போட்டு இங்கே உள்ள அங்கே உடனே அங்கே சொல்லிவிட்டு இவங்கள மாற்ற வேண்டாம், இவங்க தான் உறுதுணையாக இருக்குதான் மாணவர்கள் சொல்கிறாங்க. ரொம்ப ஹெல்ப், அவங்கள போய் ஏமாத்துறீங்க, அவங்க 2 பேர் தான். அப்புறம் அதை திரும்ப அதை இது பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எடுத்து சொன்னால் தான் மற்றவங்களுக்கு புரியும். இப்போ அரசாங்கத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியுமா என்ன? இப்போ நீங்கள் ஒன்று சொல்லி ஒரு சம்பவம் பாருங்க, அவர் யார் அவங்களுக்காக வாதிட்டாரோ அவருக்கு மேலேயே போய் பேச போட்டாங்க. இப்போ சொல்லும்போது தானே தெரியுது. இது அரசனுடைய கவனத்துக்கு, அதிகாரியுடைய கவனத்துக்கு, நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு, கமிஷனுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படணும். கொண்டாதான் தீர்வு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு தெரியாது. பள்ளி மாணவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்து கொண்டிருந்த பள்ளி வாகனம் திடீரென நிலை தடுமாறி சாலை ஓரத்தில் உள்ள மின் கம்பத்தில் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த கனியனூர் பகுதியில் திமிரி களவை சாலையில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளிகள் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் வசதிக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி வாகனங்கள் இயக்கப்படுகிறது. அந்த வகையில் வாலாஜா அடுத்த
அனந்தலை பகுதியில் இருந்து செல்லும் பள்ளி வாகனம் பள்ளி முடிந்த பின்பு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளியிலிருந்து அனந்தலை நோக்கி புறப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மின் கம்பத்தில் பலமாக மோதியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி வாகன ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்தினார். நல்வாய்ப்பாக இதிலிருந்த மாணவர்கள் யாருக்கும் எந்த ஒரு காயமின்றி உயிர் தப்பினர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின் வாரிய துறையினர் உடைந்த மின் கம்பத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு மார்ச் 2025 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு விரைந்து நிதி வழங்க வேண்டும், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அரசு நிர்ணயிக்கும் விலை மற்றும் எடை விபரங்களை குறித்து அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்தனர். இதில் ஏராளமான விவசாய பிரதிநிதிகளும் மற்றும் அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு 28ஆம் தேதி தொடங்கி வரும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சேர்த்து மொத்தம் 15,147 மாணவர்கள் இத்தேர்வில் பங்கேற்று தேர்வு எழுதினர். இதன் மேலும் தேர்வு கண்காணிப்புக்கு 1500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்வு பணியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் 60 தேர்வு மையங்களில் அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளிகள் என மொத்தம் 172 பள்ளிகளில் பயிலும் 10,709 மாணவர்கள் தேர்வு எழுதினர். பொதுத் தேர்வு பணிகள் 720 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் ஈடுபட்டனர். வேலூர், குடியாத்தம் சுற்றியுள்ள இடங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெற்றது. இதில் 103 தேர்வு மையங்களில் மொத்தம் 18,089 மாணவிகள் தேர்வினை எழுதுகிறார்கள். இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி நேரில் தேர்வு எழுதும் மையத்தை ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்களும் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடிகை ஸ்னேகா கணவர் பிரசன்னாவுடன் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். நடிகை ஸ்னேகா மற்றும் பிரசன்னாவுடன் பொதுமக்கள் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கோயில் சார்பாக மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பெருவளையம் கிராமத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து மறுசுழற்சி செய்வதற்காக தரம் பிரிக்கும் தனியார் குடோன் செயல்பட்டு வருகின்றது. இந்த குடோனில் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்பட்டு தரம் பிரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக குடோனின் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பெருவளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் பழங்களின் தரம் குறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ஜெயலலிதா அம்பிகை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அழுகிய நிலையில் வைக்கப்பட்டிருந்த 1100 கிலோ தர்பூசணி பழங்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பழங்களில் செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்டதா எனவும் ஆய்வு மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள ரெட்டியார் மில் பேருந்து நிறுத்தத்தில் ஜாகிர் உசேன் என்பவருக்கு சொந்தமான பானு மொபைல் சர்வீஸ் சென்டர் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் செல்போன் சர்வீஸ் செய்ததுக்கு பணம் கேட்ட கடைக்காரர் மீது மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டினை வீசி சென்றுள்ளார். இதனால் கடை முழுவதும் வைத்திருந்த உதிரி பாகங்கள் எரிய தொடங்கியது. இதனால் கடையின் உரிமையாளர் ஷேக் அலாவுதீன் அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து தீயை அணைத்தார். இது தொடர்பாக நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தடயங்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும்
ராஜ்யசபா உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் MP அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ராசிபுரம் காட்டூர் செயலாகில் உள்ள அணைக்கும் கரங்கள் இல்லத்தில் உள்ள 80க்கும் மேற்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ராசிபுரம் நகர திமுக செயலாளர் NR சங்கர் முன்னிலையில் ராசிபுரம் நகர இளைஞரணி அமைப்பாளர் யோகராஜின் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் கவுன்சிலர்கள் விநாயகமூர்த்தி, கனகராஜ், மாவட்ட ஆனந்தன் மற்றும் ராசிபுரம் நகர இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வேலூர் சத்துவாச்சாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அரசு பள்ளியில் பயிலும் நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்த 267 மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வு பயிற்சியானது துவங்க உள்ளது. அத்துடன் 4 லட்சம் மதிப்பிலான நீட் தேர்வு கையேடுகள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கி துவக்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்களும் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூர் சில்க் போர்டு பகுதியை சேர்ந்த நிசார் என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள மனைவியின் அக்கா வீட்டிற்கு குடும்பத்தினருடன் காரில் வந்துள்ளார். அப்போது நாற்றம்பள்ளி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அவரது மனைவிக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டது. இதனால் அவரை மீட்டு நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அடுத்த தட்டாங்குட்டை பகுதியில் பெண் ஒருவர் மருத்துவம் படிக்காமல் மருத்துவமனை வைத்து நடத்தி வருவதாக மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவம் பார்ப்பது போல சென்று அவரை கையும் களவுமாக பிடித்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் அவர் பெயர் நிம்மி ஜோஸ் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் இருந்து மருத்துவ சான்றிதழ்கள் அனைத்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து போலியாக தயாரிக்கப்பட்டது என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். ராணிப்பேட்டை நகராட்சி உட்பட்ட வார ஆடுகள் விற்பனை சந்தை மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் வாகனங்கள் மூலம் ஆடுகளை அதிகாலை முதலே கொண்டு வந்து விற்பனை செய்ய தொடங்கியுள்ளனர். மேலும் விற்பனையானது விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஆடுகள் உடல் எடை மற்றும் ரகங்களுக்கு ஏற்றவாறு விலைகள் பேரம் பேசப்பட்டு விற்பனையானது. மேலும் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற ஆடுகள் விற்பனை சந்தையில் 3 மணி நேரத்தில் சுமார் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தவேகாவில் பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தில் நகர மற்றும் மாவட்ட பதவிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் வரை விழுப்புரம் தவேகா தெற்கு மாவட்ட செயலாளர் குஷிமோகன் பணம் கேட்பதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பணத்தை பெற்றுக்கொண்டு கட்சிகள் இல்லாத நபர்களுக்கு மட்டும் பொறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் தலைமையில் இச்செயல்கள் நடைபெறுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இது குறித்து கட்சியின் தலைவர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டு இருக்கிறார். என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் பொறுத்து 2வது மாவட்ட செயற்கை உறுப்பினருக்கு என்கிட்ட 4 லட்சம் பணம் கேட்டாரு. இருக்கு நான் தளபதி 1995 விஷ்ணு பட ஷூட்டிங்ல சந்திச்சேன். நான் தளபதி தீவிர ரசிங்க கட்சியில நான் தளபதி மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி என்கிட்ட பொறுப்பு பணம் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் பணம் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நபர்கிட்ட பணம் கேட்டுறாரு. இது ஏங்க இது மாதிரி கட்சியெல்லாம் இது மாதிரி பணம் கேட்கறேன்னு கேட்டா அவர் என்னன்றாரு, தலைமை கேட்கறேன்னு சொல்றாரு. தலைமை யாரும் கேட்டா தலைவர் என்ன இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவரு பணம் கேட்ட நாம குறுக்கிட்டியா பணம் கேட்கறீங்க கேட்டா என்ன ஆவாதுன்னு என்று சொல்ற பாருங்க. காட்பாடி ரயில் துறையினருக்கு சொந்தமான நிலத்தில் போடப்பட்டிருந்த நெகிழி கழிவுகளில் திடீரென தீப்பற்றி இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் ரோடு பேருந்து நிறுத்தம் அருகில் ரயில் துறையினருக்கு சொந்தமான இடத்தில் நெகிழி கழிவுகளில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அந்த இடத்தில் இருந்த மரத்தின் அடியில் தீப்பற்றி எரிந்தது. மேலும் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டத்துடன் காணப்பட்டது. உடனடியாக காட்பாடி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு
தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அருகில் இருந்த பழுதான வாகனம் மற்றும் மரம் எரிவதற்குள் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இது போன்ற நெகிழி கழிவுகளை ஆங்காங்கே போடாமல் இருக்க மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 66,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 105 ரூபாய் அதிகரித்து 8,340 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 114 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி விலை 1,14,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எகிப்து நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். செங்கடலில் உள்ள பவள பாறைகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் சென்ற நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் கடலில் மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 29 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யுங்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. MRP செவிலியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும், அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. மீனவர்கள் கைதை தடுக்க நடவடிக்கை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். மருதமலை குடமுழக்கில் தமிழில் வேள்விகள், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கார் பந்தயம் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம்.